நான் 7th படிக்கும்போது ரியலாக நடந்த ஸ்டோரி ஒரு பையனுக்கு. என்னன்னா ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அவனுக்கு. ஒரு மாதிரி தூக்கில் மாட்டிக்கின்னு தொங்கிடலாம் போல் ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு அந்த மாரி. இன்றைக்கி தான் ஆனுவல் எக்ஸாமு, ஓகேங்களா? தமிழ் எக்ஸாமு ஃபஸ்ட்டு நாள் நடக்கும் எங்களுக்கு. அப்போ வந்து அந்த பையனுக்கு தமிழ் சுத்தமாக படிக்க தெரியாது. அவன் வந்ததும் லேட்டு. சாரும் திட்டி உள்ளார அமுச்சு வச்சு, இந்தாப்பா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டுன்ட்டுன்னு கொடுத்துட்டாரு. அவனும் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஏத ஆரம்பிச்சிட்டான். சார் அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு நோட் பண்ணுறாரு, இவன்கிட்ட கொடுத்தது தப்பான கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு. அந்த கொஸ்டின் பேப்பர் கிட்ட அந்த பையன்கிட்ட வந்து, தம்பி என்னப்பா எதிர அப்படின்னு கேட்ட உடனே, சார் ஆன்சர் தான் சார் எழுதினுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, தெரியுமாப்பா அப்படின்னு கேட்ட உடனே, தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும். சாரும் பார்த்து முறைச்சிட்டு கொஞ்ச நேரம் முறைச்சிட்டு, தம்பி அது 8th கொஸ்டின் பேப்பர்ப்பா அப்படின்னு சொன்னார். இவனுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. பக்கத்தில் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கம், ஒரு மாதிரி பீக்கில் போயிடுச்சு. தூக்கில் மாட்டிக்கலாம்டா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் சார் அதுக்கப்புறம் திட்டி அவரும் ஒரு மாதிரி கலாச்சி அந்த கொஸ்டின் பேப்பரை பிடிங்கிட்டு புதுசாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் ஷீட்டையும் புதுசாக கொடுத்து அதுக்கப்புறம் ஏத வச்சார். அப்பயும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு அவன் வெளியில் போயிட்டு ரொம்ப யோசிக்கிறான். இன்னைக்கு கேர்ள்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு, நம்மளுக்கே ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அந்த பையனுக்கு தமிழ் சுத்தமாக படிக்க தெரியாது, அது வேறு விஷயம். ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே அவன் யோசிச்சுன்னு தான் இருக்கிறானே. அது வேற யாரும் இல்லை, நான் தான்.